Diwakar. Okay, so congratulations. So to getting into the civil department la neenga nalla score vaangirukeenga. So ungoda score out of 100 39.23 out of 100. Rank vandu 4484 and score out of 1000 vandu 467, right, percentage score. ஸோ இதில் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் இதில் பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஐஐடி அட்மிஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா சிவிலுக்கு வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காம்படிஷனாக வர முடியும். வேறு எந்த ஸ்ட்ரீம்ஸ் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வரமாட்டாங்க. மேபி என்வரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், ரைட், சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவில். ஸோ நீங்கள் வந்து வேர் யூ ஃப்ரம் ஸ்கூல் காலேஜ் நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கேருந்து பண்ணீங்க? என்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே வந்து சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ அங்கே தான் 10th 12th எல்லாமே முடித்தேன். ஸோ அது வந்து ஒரு 10th வந்து ஒரு நல்ல என்வரான்மெண்ட்டாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ மேக்ஸ் வந்து அப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எவ்ரி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே ஒரு மேக்ஸ் வந்து ஒரு பேஸான திங்காக சொல்லலாம். ஸோ மேக்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் 11th வரப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேக்கல்ட்டி பொறுத்து தான் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ 11th வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஸோ ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்புறம் 11th 12th நல்ல கிளியர் பண்ணேன். ஸோ 190 கட் ஆஃப் வந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு அப்ளை பண்ணப்ப எனக்கு சிவில் தான் எடுக்கணும்னு ஒரு மோட்டிவ்ல இருந்தேன். ஸோ சிவில் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப ஸோ ஏன் சிவில்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பேசிக்காக கவர்மெண்ட் செக்டர் சைடில் போகணும்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால வந்து சிவில் தான் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு யோசித்தேன். ஸோ அப்போ வந்து சிவில் எடுத்துக்கலான்ட்டு சிவில் சூஸ் பண்ணப்ப அண்ணா யூனிவர்சிட்டி போட்டேன். எனக்கு அப்போ கிடைக்கல. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக சொல்ல வேண்டியது, இன்னைக்கு டேட்டில் நிறைய காலேஜஸ் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. பட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் கேட்டை கன்சர்ன் பண்ணல. ஸோ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய ரெக்ரூட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பிஎஸ்யூஸ் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து சிவில் எடுக்கணும்னு எடுத்திருக்கீங்க. வீட்டில் சப்போர்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் திஸ் சிவில் இன்ஜினியரிங்? சிவில் இன்ஜினியரிங்க்கு அப்பா வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்டா இருக்காரு. ஸோ ஆல்ரெடி இருக்காரு, கவர்மெண்ட்ல இருக்காரு. ஸோ அதனால எனக்கு அது ஒரு இன்னொரு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருந்துச்சு. ஸோ நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்ல போகலாம் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து இந்த கேட் படிச்சீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெட்டரா பண்ணணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வந்திருக்கு. யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா நம்ம சென்டர் வந்து நீங்க ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு? சென்டர் ஜாயின் பண்றதை விட கேட் படின்னு சொன்னாங்க. ஸோ எங்க கிளாஸ்ல வந்து கிளாஸ்ல வந்து எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கேட் கிளியர் பண்ணி வந்தவங்கன்றதுனால ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கேட் நாலேஜ் இருந்ததுனால அவங்க சொன்னாங்க கேட் படிங்க மட்டும் தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானே ஒரு ஃபர்தரா ஸ்டெப் எடுத்து எங்க ஃபேக்கல்டி நேம் மகேஷ் சார் இருந்து. ஸோ அவர்கிட்ட கேட்டப்ப அவரு நீ படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸோ ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணு. ஸோ அவர் மூலியமா ரெஃபர் பண்ணி சரி இங்கே பெட்டர் இங்கே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கேட் ஃபார்ம். ஸோ அங்கே கேட் ஃபார்ம் வந்து ஜாயின் பண்ணேன். அதெல்லாம் சார் வந்து பேசியிருக்காரு காலேஜ்ல. ஸோ அதனாலையும் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க படிச்ச அந்த ஃபீஸ் கட்டினதை ஒர்த்தா நீங்க ஃபீல் பண்றீங்களா அந்த கொடுத்த கோச்சிங்? கண்டிப்பா சார். ஸோ உங்களுக்கு நடத்தின ஃபேக்கல்டிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஃபேக்கல்டிஸ் வேற பிளேசஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ யாரு ஸ்பெசிஃபிக்கா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லுவீங்க? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சார், ஜிம் சார். ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ பேசிக்கா சிவிலுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அது நல்லா எனக்கு கொடுத்தாங்க கேட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பேசிக் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் செக்டர். ஸோ அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் சார் நீங்க சார் பேர் ஞாபகம் கிளியரா ஐஐடி மெட்ராஸ் ஜியோடெக் முடிச்சாரு சார். ஐஐடி மெட்ராஸ் ஜியோடெக் கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அவரு நல்லா எடுத்தாரு சார். அதே மாதிரி அவரே தான் என்வரான்மெண்ட் எடுத்தாரு, சூப்பரா எடுத்தாரு சார். அப்புறம் ஐஐடி பாலக்காட்டுல மணிகண்டன் சார். ஐஐடி பாலக்காட்டுல மணிகண்டன் சார். ஸோ அப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார். ஸ்ரீனிவாசன். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ண டேட் வந்து பாத்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 23, அதாவது 2023 ஆகஸ்ட் மந்த்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. லைக் தேர்ட் இயர்ல ஆல்மோஸ்ட் பிகினிங்ல வந்திருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணில வந்திருக்கீங்க. ஸோ கிளாஸஸ் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க குவாலிஃபைடா? இல்ல சார், 23 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. செகண்ட் அட்டெம்ப்ட்ல குவாலிஃபை பண்ணிருக்கீங்க. செகண்ட் அட்டெம்ப்ட்ல. ஓகே. மார்க் டெஸ்ட் நம்ம கொடுத்த மார்க் டெஸ்ட்ல என்ன மாதிரியான மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? சார் 50+ இருக்கு சார். 50+. ஓகே. பட் ஆனா ஆக்சுவல் மார்க் அதோட கம்மியா வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மார்க் ஆக்சுவலா வந்து 41 வந்திருக்கு. ஸோ 42 நார்மலைஸ் ஆகி. ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து நார்மலைசேஷன் பத்தி உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் வந்து மோர் இன்டூ சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால தான் 2 செக்ஷனா நடத்துறாங்க எக்ஸாம். ஸோ அதட் அவங்க 2 செக்ஷனா நடத்துறதுல உங்களுடைய மார்க் அதிகமா இருக்கிறது கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன மெத்தட்ல
பண்றாங்க? சார் அது பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர் வெயிட்டேஜ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட் நார்மல் ஆவரேஜ் பார்ப்பாங்க சார். ஸோ அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜா இவ்வளோ ஸ்கோர் இருக்கு அப்படின்னா ஸோ ரெண்டு இதையும் கம்பேர் பண்றப்ப எதோட அதிகமா இருக்கோ அதோட இது வந்து ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்காக ஆவரேஜ். ஓ, ஆவரேஜ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ உங்களுடைய பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா மார்க் எடுத்திருக்காங்க. மார்க் எடுத்ததுனால ஸோ இதை லெஸ். அதனால எவ்வளவு மார்க் லூஸ் ஆச்சு? சார் 3.3. ரீசெண்டா வந்து நீங்க எல்என்டி பில்ட் இந்தியா ஸ்காலர்ஷிப் எழுதிருக்கீங்க. ஸோ அது மூலியமாவும் உங்களுக்கு வந்து ஐஐடி என்ஐடி படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் பத்தி அவங்க எப்படி கண்டக்ட் பண்றாங்க? ஏன்னா நிறைய சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸ்போசர் இருக்காது. ஸோ கேட் எழுதுனா இன்கேஸ் கேட்ல மார்க் வராட்டி கூட there is another chance to get into the LND Build India Scholarship to study IIT NIT examination. ஸோ அப்போ வந்து அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சார் அது உண்மையா அது ஒரு நல்ல எக்ஸ்போசர் தான் சார் அந்த எல்என்டிபிஎஸும். ஸோ பட் அவங்க கிட்ட இன்னொரு டிராபேக்னா ஸோ ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அவங்க படிக்க வைப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லைன்னா அதில் போக முடியாது சார். ஸோ அதில் கண்டிப்பாக எம்டெக் வந்து ஐஐடியில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கோர்ஸாக இருந்தாலும் பெட்டர்னா அதில் போகலாம் சார். அவங்களே வந்து 2 years படிக்க வச்சு எல்லாமே ஃபீஸ் ஸ்டைஃபனும் தருவாங்க சார். 30,500 தருவாங்க சார் அவங்க. அதெல்லாம் ஃபுல் ஃபீஸ் அவங்க எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அப்புறம் அவங்களே 5 years பாண்டுக்கு ரெஃபில் பண்ணிப்பாங்க சார். 5 years கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணணும். 5 years கன்ஃபார்மா ஒர்க் பண்ணணும். 5 yearsக்கு என்ன சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃபர் பண்றாங்க சார்? ஸ்டார்டிங் எடுக்கிறப்ப பிஜிஇடி எடுப்பாங்க சார். ஸோ பிஜிஇடி எடுக்கிறப்ப நமக்கு பேஸ் ஸ்கேல் வந்து 7 lakhs per annum கொடுப்பாங்க சார். 7 lakhs per annum. ஓகே. 7 lakhs per annum கொடுத்து எடுக்கிறப்ப ஸோ நமக்கு எப்படி மந்த்லி அரௌண்ட் 45 to 50 கிடைக்கும் சார். அதுக்கப்புறம் ஆனால் ஹைக் வந்து இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாங்க சார். எங்க சீனியர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் சொன்னாங்க சார் எப்படி இருக்கும்ட்டு. அப்புறம் வந்து 5 years பாண்ட் பிரேக் பண்றப்போ ஒரு இயர் வந்து அந்த பாண்ட் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்க 3rd year பிரேக் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 5 lakhs கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பில்ட் இந்தியா ஸ்காலர்ஷிப் வழியே ஜாப் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக் பண்றதுனால பண்ணலாம், ப்ரொவைடட் பாண்ட் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு கோர்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். அதே வந்து என்னென்ன கேம்பஸ்ல எடுக்கலாம்? சார் அவங்க 4 கேம்பஸ் வந்து எல்என்டி ஆஃபர் பண்றாங்க சார். ஸோ எப்படின்னா 15 seats வந்து ஆல் ஓவர் இந்தியால வாங்கிடுறாங்க சார் ஒவ்வொரு ஐஐடியில இருந்து. ஸோ ஐஐடி மெட்ராஸ் வாங்கிக்கிறாங்க சார். அப்புறம் என்ஐடி திருச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஐடி வாராங்கல் நினைக்கிறேன் சார் கன்ஃபார்ம். அப்புறம் ஐஐடி டெல்லி. ஸோ இந்த 4 இன்ஸ்டியூட்ல படிக்க வைக்கிறாங்க சார் அவங்களே. ஓகே. ஸோ என்ஐடி சூரத்கல், ரைட்? சூரத்கல். ஸோ என்ஐடி திருச்சி, என்ஐடி சூரத்கல், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 16 seats வந்து. ஓகே. 16 seatsக்காக எக்ஸாம் எப்போ எந்த மந்த் வந்து கண்டக்ட் பண்றாங்க? இப்போ இந்த மார்ச் எண்ட்ல தான் சார் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு லாஸ்ட் வீக் எழுதிட்டு வந்தேன். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஒரு 1 month பிஃபோர் பண்ணிடுறாங்க. ஸோ மார்ச்ல நீங்க வந்து பண்றீங்க. ஓகே. ஸோ கேட் படிச்சிருந்தா அந்த எக்ஸாம்ஸ் ஈஸியா இருக்கா? உண்மையா ரொம்ப ஈஸியா இருந்தது எக்ஸாம் கேட் படிச்சா. ஸோ இஸ் இட் இன் ஆன்லைன் எக்ஸாம் ஆர் ஆஃப்லைன்? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். ஓகே. ஸோ அதுல வந்து ஆப்டிடியூட் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இந்த இங்கிலீஷ் ஓரியன்டட் நிறைய கேட்கறாங்க சார். ஓகே. வெர்பல் இங்கிலீஷ் நிறைய கேட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பேப்பர், how many questions from aptitude and verbal? ஸோ டோட்டல் டைமிங் பார்த்தீங்கன்னா 3.5 hours சார். ஸோ 3.5 hoursல first 90 minutes வந்து நம்ம ஆப்டிடியூட் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணும். வேற எதுவும் டெக்னிக்கல் போகவே முடியாது. ஸோ டெக்னிக்கல் போனதுக்கு அப்புறம் ஆப்டிடியூட் வர முடியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 90 minutes அதுக்குள்ள தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் வந்து ஸோ நான் ஆக்சுவலாக 1 hourல டெக்னிக்கல் முடிச்சேன் சார். ஸோ ஈஸியா இருந்துச்சு. கால்குலேட்டர் இருக்கா? கால்குலேட்டர் இருக்கு சார். கால்குலேட்டர் வந்து நம்ம கேட் கால்குலேட்டர்ல சைன் கிளாஸ் இருக்கும், ஆனா அதுல இருக்காது. அது யூஸ் பண்ற தேவையும் இருக்காது சார். அந்த மாதிரி क्वेश्चंस கேட்க மாட்டாங்க. क्वेश्चंस வந்து 1 mark லெவல்ல இருக்குமா? கேட் 1 mark லெவல். ஓகே. சோ அந்த நம்ம இப்ப கேட்ல நம்ம ஓரலா கேட்டு போவோம்ல சார். சோ அந்த மாதிரி இருக்க क्वेश्चंस. ஓகே. எக்ஸாம் எங்க போய் எழுதிட்டு வந்தீங்க? ஆக்சுவலா சென்னை ஆர் கோயம்புத்தூர்? சோ அவங்க சவுத் ஜோன்னா இங்க கோயம்புத்தூர் ஒன்று, சென்னை ஒன்று வச்சிருக்காங்க சார் நம்ம தமிழ்நாட்டுல. சோ கோயம்புத்தூர் நான் கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல எக்ஸாம் எழுதுறீங்க, ஆன்லைன் எக்ஸாம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க? சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டரான ஸ்கோப் இருக்கு, ப்ரொவைடட் டெக்னிக்கலாக அவங்க லேர்ன் பண்ணுற பட்சத்தில் என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் கேட்டில் நல்ல மார்க் வாங்கி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸாக இருந்தது? ஆக்சுவலாக கேட் ஃபேர் மெட்டீரியல் தான் ரெஃபர் பண்ணேன். ஸோ சாயில் மெக்கானிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட் ஃபேர் மெட்டீரியல் மட்டும் தான் படித்தேன். ஸோ காலேஜ்லேயும் கேட் பண்ணேன். ஸோ அது ஒரு நல்ல நாலேஜ் கொடுத்துச்சு எனக்கு. ஜியோடெக்னில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆர்கே பன்சால் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நோட்ஸ் தான் ரெஃபர் பண்ணேன். மற்றபடி வேற எந்த புக் ரெஃபர் பண்ணல. எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணீங்க? How many years? ஆக்சுவலாக நம்ம கேட் புக் இருக்குல்ல சார், கேட் கொஸ்டின் தான். ஸோ அதுக்குள்ள நான் ஒரு 2-3 times சால்வ் பண்ணியிருக்கேன் சார். ஓ, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் 2-3 times சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. How many hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்க கேட்டுக்குன்னு சொல்லிட்டு? சார் நான் சீரியஸ் ப்ரிப்பரேஷன் வந்து ஆகஸ்ட் மந்த்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆகஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணப்ப ஸோ எவ்ரி மார்னிங் வந்து 5 o'clock அந்த மாதிரி எழுந்தேன். ஸோ டோட்டலாக ஒரு 6 to 7 hours per day ஸ்பெண்ட் பண்ணேன் சார். 6 to 7 hours படிச்சீங்க. ஓகே. ஸோ இது வந்து உங்க காலேஜ் என்வரான்மெண்ட் GCT வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணிச்சா அந்த மாதிரி கேட் படிக்கிறதுக்கு? ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு சார். ஏன்னா இப்போ
பின்னாடி யாரும் வந்து பின்னாடி படிக்க வரீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஸோ ஏன்னா அது ரொம்ப ஒரு அட்வான்டேஜ், ஏதோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதாவது வந்து அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத ஒரு காலேஜ், அதே மாதிரி நம்மளும் மார்க் சேஃபாக வாங்கணும். ஆக்சுவலி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு பசங்களை நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணினாங்கன்னா நம்மளால அதர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ வி யூஸ் டு ரெக்கமெண்ட் ஜிசிடி டு இன்கேஸ் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை எடுக்கலாம். அது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் அதில் கிடைச்சது எக்ஸ்பெக்டட் டிபார்ட்மெண்ட்னா டெஃபினட்டாக எடுக்கலாங்கிற ஒரு இது கொடுத்துருக்கீங்க கம்பேர் டு அதர் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர், ரைட்? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? ஹையர் ஸ்டடீஸ் ஆர் ஜாப்ஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? ஹையர் ஸ்டடீஸ் தான் சார் இப்போதைக்கு எம்டெக் பண்ணலான்ட்டு. ஸோ அது எல்என்டிபிஎஸ் கிடைச்சாலும் சரி, இல்லை இதில் நம்ம கேட்டில் நல்லா ஐஐடி கிடைச்சாலும் போகலான்னு தான் சார் இருக்கேன். ஸோ அது கிடைச்சிட்டு அப்புறம் கண்டிப்பாக திரும்ப கேட் ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ கேட்டை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவ்ல இருக்கேன். ஸோ பின்னாடி அதுக்கப்புறம் என்னன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டர்ஸ் இதில் போகணும்னு ஆசை, பிஎஸ்யூஸில் ஏதோ ஒன்று போகணும்னு ஆசை சார். ஓகே, இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ், அவங்க என்ன மாதிரி படித்தா நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க மெயினாக, ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் எப்படி படித்தா நீங்கள் பெட்டராக மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட் கொடுங்க. ஆக்சுவலாக இப்போ படிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா, ஸோ பேசிக்காக நீங்கள் செக்மெண்ட்டாக பிரித்து படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு இப்போ கேட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் ஸோ பர்டிகுலர் செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ எதுக்கு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்க்கு பின்னாடி போக கொடுங்க. அதே மாதிரி எவ்வளோ நீங்கள் படிக்கணும்னா, ஸோ இந்த டேட்டில் எனக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அதனால ஒன்றும் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ அதை நான் பண்ண பெரிய மிஸ்டேக்னு சொல்லுவேன். தியரிட்டிக்கலில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் தியரியும் கொஞ்சம் சேர்த்து படிங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக ப்ராப்ளமேட்டிக்கே ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ அதனால் என்னால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தியரியும் வந்து we have to concentrate. Okay. So anyway, congratulations once again. So நீங்க நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் எஃபோர்ட் அண்ட் லேர்னிங். ஸோ சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த வீடியோ மூலிமா ஜூனியர்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ இன் அட்வான்ஸாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நல்ல மார்க் வாங்கலாம். ஸோ உங்களுடைய கெரியரில் ஸோ பிஎஸ்யூ ஜாப்ஸுக்கும் ஐஐடியில் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கிறதுக்கும் ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பெஸ்ட் சக்ஸஸ். தேங்க்யூ.